உண்மையா வேற எதை என்ன சொல்ல முடியும்? சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம், பாகக்கானா கசக்குன்னு சொல்லலாம். உண்மையை தானே சொல்ல முடியும். அது அந்த தொண்டர்கள் சொல்லலாம், சர்க்கரைனா இனிக்கும், பாகக்கானா கசக்கும். நான் சொல்றேன், நீங்க எதிர்க்கட்சியில இருந்துகிட்டு இத சொல்றது பதிய வைக்க. நீங்க கலைஞர் காலத்துல இருந்து வந்த அரசியல்வாதி, இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? விஜயகாந்த் மட்டும் அந்த 2001 தேர்தலில் அவங்களோட இணையிலன்னா ஜெயலலிதா வந்திருக்க முடியாது. அது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன்னை விலைக்கு தான் வாங்கியிருக்கான், தோழமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும். நீங்க ஏதாவது சொல்லுதானே அவங்களும் கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது ஏதாவது சும்மா என்ன, எல்லாருக்கும் மாலை போட மாட்டாங்கல்ல. இப்ப இருப்ப காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு அவங்க ஆமாங்க. நான் இப்ப அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆனால் மனசுல இருக்கு. இந்த கூட்டணி தான் பலமா? திமுகவுக்கு நேரடியா கேக்குறேன். நீங்க எங்க பலம் எங்களுக்கு தெரியும். இதுவரை அவர் பேசியது எங்களை குறை சொல்லி மட்டும்தான் பேசியிருக்கிறார். ஒரு கட்சி வருகிறது என்று அதை கண்டு அஞ்சுவதோ அல்லது அந்த கண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் தெளிவாக இருக்கிறார் முதலமைச்சர்.